Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேம் சாப்டர் அல்ஜிப்ரா, சாப்டர் 3 அல்ஜிப்ரா. அதில் வந்து யூனிட் எக்ஸசைஸில் 70th ப்ராப்ளம் பார்க்குறோம். டூ farmers செந்தில் அண்ட் ரவி கல்டிவேட் 3 varieties of grains namely rice, wheat, ragi. If the sales in rupees of 3 varieties of grain by both the farmer in the month of April is given by the matrix. ஏப்ரல், அதாவது 2 farmer வந்து 3 varieties of the வெரைட்டியாக இருக்கக்கூடிய கிரைன்ஸை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் வந்து 3 வெரைட்டியாக கிரைன்ஸ்லேருந்து ஏப்ரல் மந்தில் அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து சேலை வந்து ஏ மேட்ரிக்ஸில் எழுதியிருக்கோம். மே மந்த் சேல் வந்து எக்ஸாக்டாக இதிலேருந்து ட்வைஸாக கிடச்சிருக்கு, ஏப்ரல்லேருந்து ட்வைஸாக கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் சேல் மந்த், ஏப்ரலுக்கும் மேக்கும் உள்ள ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் மந்தில் உள்ள சேல் வந்து எப்படி இதே மாதிரி சக்ஸஸிவாக ரெண்டு அதாவது ட்வைஸாக ஒரு இதுலேருந்து இப்போ ஏப்ரல்லேருந்து ட்வைஸ்னால் 2 எடுத்தோம், அதே மாதிரி அடுத்ததில் அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ட்வைஸ் ஆகுது. அப்படி ஆனால் ஆகஸ்ட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஏ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். பி வந்து ட்வைஸுங்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால 2ஐயும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுவோம். அதை தான் 1/2 × A + Bன்னு எழுதியிருக்கோம். இதை 2ஐ மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூன்னு எழுதியிருக்கிறதுனால இந்த ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூவையும் அந்த ஆன்சர் நமக்கு கிடைச்ச பி வேல்யூவையும் எழுதியிருக்கோம். இப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 2ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கோம். இதுதான் நமக்கு 2 மந்த்துக்குள்ளே ஆவரேஜ் சேலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சக்ஸஸிவாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தால் மே மந்தில் வந்து 2 × ஏப்ரல் சேல் வரும், ஜூன் மந்தில் வந்து 4 × ஏப்ரல் சேல் வரும், ஜூலை மந்தில் வந்து 8 × ஏப்ரல் சேல் வரும், ஆகஸ்ட்டில் வந்து 16 × ஏப்ரல் சேல்னு வருது. அப்படி 16 × ஏப்ரல் சேல் வரும்போது 16 × அந்த ஏ மேட்ரிக்ஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், if cos theta into cos theta sin theta minus sin theta cos theta plus sin theta into x minus cos theta x இது ஈக்குவல் டு I2ஆக இருக்குது. ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 1 இருக்குது. 2/2 மேட்ரிக்ஸுங்கிறதுலாம் 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து இந்த எக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த காஸ் தீட்டாவை உள்ள ஒரு வேல்யூவோடையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர், அட் த சேம் இங்கே சைன் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். I2க்கு பதில் நம்ம 1 0 0 1ன்னு எழுதிக்கிறோம். இப்போது இது 2ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது cos square theta plus x × sin theta, இங்கே sin theta cos theta, இங்கே மைனஸ் sin theta cos theta, அப்போ அது 0 ஆயிரும். அட் த சேம் sin theta மைனஸில் இருக்குது, இங்கே sin theta cos theta ப்ளஸில் இருக்குது 0. இப்போ cos square theta plus x × sin theta இது ரெண்டுக்கும் ஈக்குவல் பண்ணும்போது 1ன்னு இருக்கும். இந்த மாதிரி cos square theta plus x sin theta = 1ன்னு இருக்குது. அப்போ இந்த cos square theta இங்கே வருது, அப்போ மைனஸில் வருது. sin square plus cos square = 1ன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுலேருந்து 1 - cos squareன்னு எடுத்தோன்னா அது sin squareஆக கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஒரு சைனும் இங்கே இருக்க ஒரு சைனும் கேன்சல் ஆச்சுன்னா x = sin theta. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு Q A = B = C = 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 3 மேட்ரிக்ஸ்லேருந்து BA = C² கண்டிப்பாக இருக்குது. அப்படி இருந்தால் Pயோட வேல்யூ Qயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு BA மல்டிப்ளை பண்ணுறோம். 0 - Q Pயோட வேல்யூ எழுதிக்கிறோம், Qவோட வேல்யூ எழுதிக்கிறோம். இதில் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × P வந்து 0, Q × -Q × 0வும் 0 தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காலம் 0 × 0 0 தான். -Q × 2 வந்து
2q. ஸோ அதனால் அதை மட்டும் எழுதிக்கிறேன். அப்புறம் 1 இன்ட்டு பி வந்து பி, 0 இன்ட்டு 0 வந்து 0. ஸோ அதனால் பி மட்டும் வருது. 1 இன்ட்டு 0 வந்து 0, 0 இன்ட்டு 2 வந்து 0. ஸோ அதனால் இந்த டேர்ம் 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். சிஏ ரெண்டு தயார் போட்டுக்கிறோம். 2 இன்ட்டு 2 4, -2 இன்ட்டு 2 வந்து -4. ஸோ அதனால் 4 - 4ன்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு -2 வந்து -4, -2 இன்ட்டு 2 வந்து -4. ஸோ -4 -4ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி கீழே 2 இன்ட்டு 2 வந்து 4, 2 இன்ட்டு 2 4, 4 + 4ன்னு எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கே 2 இன்ட்டு -2ங்கிறது -4, 2 இன்ட்டு +2ங்கிறது +4. ஸோ அப்போ என்ன +4 -4 இருக்க இடத்துல கேன்சல் ஆகி 0ன்னு ஆயிரும். இதை ஆட் பண்ணும்போது -8னும் இதை +8னும் வரும். ஸோ இதுதான் அது. அடுத்து BE = C ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன். BOயோட வேல்யூ இது, C ஸ்கொயரோட வேல்யூ இது. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது 2q = -2q = -8ன்னு வருது. இந்த -2ஆல் டிவைட் பண்ணும்போது q வந்து 4ன்னு கிடச்சிரும். P வந்து டைரெக்டாகவே 8ன்னு கிடச்சிரும். அப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன? P = 8, q = 4. ப்ளஸ் சம் A = A, B, Cன்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் D மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும்போதுனா CD - AB = 0ன்னு இருக்கும்போது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவோம்? கிவன் கண்டிஷன் எடுத்துட்டோம். D மேட்ரிக்ஸை எப்படி எடுத்துக்கலாம்னா ABCDன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிவன் கண்டிஷன் CD - AB = 0வாக இருந்தால் இதை ரைட் சைடில் கொண்டு போகலாம். அப்போ ABயும் CDயும் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ AB மேட்ரிக்ஸ் = CD மேட்ரிக்ஸ். இப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது 6 இன்ட்டு 3 வந்து 18, 0 இன்ட்டு 8 வந்து 0, 3 இன்ட்டு 3 வந்து 9, 0 இன்ட்டு 5 வந்து 0, 6 இன்ட்டு 4 வந்து 24, 5 இன்ட்டு 8 வந்து 40, 4 இன்ட்டு 3 வந்து 12, 5 இன்ட்டு 5 வந்து 25. இதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 இன்ட்டு A 3A, 6 இன்ட்டு C வந்து 6C. ஸோ ப்ளஸில் எழுதிக்கிட்டோம். 3 இன்ட்டு B ப்ளஸ் 6 இன்ட்டு D. அதே மாதிரி இங்கே A C, இங்கே B + D. இப்போ இதை ஆட் பண்ணி எழுதிட்டோம். அதுக்கு அடுத்து ஒரு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ 18 = 3A + 6Cன்னு வருது. இது எல்லாத்துலேயுமே 3 இருக்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணி நான் இந்த மாதிரி எழுதி அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 9 = 3B + 60. இது நெக்ஸ்ட் வந்து A + C வந்து 64ன்னு எடுத்துக்கிறேன். இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்து 3B + 60 = 9ன்னு எழுதுகிறேன். இதுலேயும் 3 காமனாக இருக்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு B + D = 37. இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனும் முதல்ல சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணும்போது A கேன்சல் ஆயிரும். 2C - Cங்கும்போது C கிடைக்கும். 6 - 64ங்கும்போது -58 கிடைக்கும். அப்போ நமக்கு C வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? A + C = 64. அப்போ A -58 = 64. -58 ரைட் சைடில் வரும்போது +58 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 122. அப்போ ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா B வந்து சப்ராக்ட் ஆயிரும். 2D - Dங்கிறது Dன்னு வரும். 3 - 37ங்கும்போது -34ன்னு வந்துடும். அடுத்தது அந்த டியோட வேல்யூ ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ B - 34 = 37. இந்த 34 ரைட் சைடில் வரும்போது பாசிட்டிவில் வரும். அப்போ 71 வந்துருச்சு. இப்போ பியோட வேல்யூ 71. இப்போ D மேட்ரிக்ஸ் ABCDயாக இருக்கும். ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ. இந்த எல்லா வேல்யூவும் அந்த மேட்ரிக்ஸில் D மேட்ரிக்ஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு தேவையான D மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. தேங்க்யூ.